வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. இந்த 3 நாளில் ட்ரெண்ட் ஏகத்துக்கும் மாறிக்கிட்டு இருக்குங்க. ஆமாங்க. நம்ம முன்ன நினச்ச மாதிரி தாவேகா அதாவது விஜயோடைய கட்சி ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் இருக்கான்னா இல்லைன்னாங்க இப்போ வர கிரவுண்ட் ரியாலிட்டியில் தகவல்கள் சுகப்படுத்துங்க. ஆமாங்க. எலெக்ஷன் நடந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீடியா செஞ்ச சில விஷயங்களும் அது தவிர இன்ஸ்டாகிராம் போஸ்டெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஏதோ விஜய்க்கு ஒரு பெரிய அலை மாதிரி இருக்குது, ஒரு பெரிய சுனாமி மாதிரி சப்போர்ட் இருக்குன்றத பேசினாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் ரியாலிட்டி இப்போ தாங்க வெளியில் வர ஆரம்பிக்குது. நம்ம நினச்ச மாதிரி நம்ம பேசின மாதிரி விஜய்க்கு ஒரு பெரிய சுனாமி மாதிரி சப்போர்ட் இல்லைங்க. மேபி ஒரு சின்ன அலை மாதிரி வேணால் இருக்கலாம். ஆனால் அது தமிழ்நாடு அரசியலை புரட்டி போகுமான்றது சந்தேகம் தாங்க. அது ஏன்றதை உங்களுக்கு நான் விளக்குறேன். எலெக்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவு நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசுகிறேன். அதை தவிர எங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு 250 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இப்போது அவங்கக்கிட்ட பல பேர்கிட்ட பேசினேங்க. இன்வேரியபிளி எல்லாரும் சொன்னதை நாங்கள் தாவேக்காக்கு தான் ஓட்டு போட்டோன்ட்டு. ஒரு ஃப்ரெண்டு சொன்னாருங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஊர்லேயும் சென்னையிலையும் எல்லாமே சேர்த்து 18 ஓட்டுகள் ஒரு குடும்பத்துலேருந்து விஜய்க்கு போச்சு, தாவேக்காக்கு போட்டோன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கேட்டேங்க, அப்படி என்னங்க ஃபேக்டர் இருக்குது தாவேக்காக்கு எல்லாம் ஓட்டு போடணுன்ட்டுன்னா, மற்ற கழகங்கள் என்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ மாதம் மாதம் இந்த அமௌண்ட் தருவோம், கேஸ் தருவோம், அது தர பேருந்தெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்ட்டுலாம் மற்ற கட்சிகள் சொல்கிற மாதிரி தான் விஜயும் சொல்கிறாரு. எந்த வகையில் இது ஃப்ரீயாக ஒரு சேஞ்சாக இருக்குன்னா, இல்லை விஜய் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு, எத்தனை வருஷம் மாறி மாறி திமுக அதிமுக தான் ஆட்சிகளை பார்த்தோம், நம்ம ஒரு தடவை சேஞ்சாக இருக்கட்டும்ன்ட்டு விஜய்க்கு போடுறதுன்னு தான் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட அறிவு பண்ணலை. ஏன்னா விஜய் என்பவர் ஒரு தனி நபர். ஒரு ஆட்சின்றது பல பேர் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி. விஜய் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்றதை போக போக தான் நமக்கு தெரிய வருங்க. சரிங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி மாறுதுன்னு சொன்னோன்னா, நிறைய பேர் இப்போது பல்ட்டி அடித்து, இல்லை நாங்கள் ஒன்றும் விஜய்க்காக போடலை, எங்கள் குழந்தைங்க நிர்பந்தத்தில் நாங்கள் தாவேக்காக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டோன்னு சொன்னோம், ஆனால் அது உண்மை இல்லை, நாங்கள் ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம்ன்ட்டு திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டிருக்கான்ட்டு நிறைய பெற்றோர்கள் ஆன்லைனில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் எலெக்ஷன் முடிஞ்சப்போ நைட் ஃபோன் பண்ணேங்க. அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் ஃபேமிலியாக எனக்கு போய்ட்டு விஜய்க்கு விசிலுக்கு அனுப்பிட்டுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னங்க நீங்கள் அந்த ஒரு கட்சி திராவிட கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு வச்சுருந்தீங்க, அந்த கட்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு சலுகைலாம் வாங்கியிருக்கீங்களே, அது எப்படி நீங்கள் போடாமல் போயிட்டீங்க, எப்பவுமே நீங்கள் அதுக்கு தானே போடுவீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, பசங்கள்லாம் 2 பேர் ரொம்ப எங்களை கேட்டுக்கிட்டாங்க, பசங்களை நம்ம பசங்க மனசு நோகாமல் இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் போட்டோன்ட்டு அன்றைக்கி இரவு சொன்னார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஆஃபீஸ் போயிட்டு எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணார். ஏங்க, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது பக்கத்தில் என் பொண்ணு இருந்தால் அவள் கோச்சுப்பா, நான் விஜய்க்கு போடலைன்னு சொன்னான், அதனால தான் உங்களுக்கு நான் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொன்னோம். பசங்க 2 பேரும் விஜய்க்கு போட்டாங்க, ஆனால் நானும் என் ஒய்ஃபும் வேறு ஒரு கட்சிக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் அடுத்தடுத்த நாட்களில் நான் பேசும்போது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு நெருக்கமான வட்டாரம் மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்லேயும் பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு வீடியோவே எடுத்து போடுறாங்க. ஆக்சுவலாக பசங்க தாவேக்காக போட்ட மாதிரியும் அப்பா அம்மா வேறு கட்சிக்கு போட்ட மாதிரியும் நிறைய வீடியோக்கள் இணையத்தில் வளர்த்துது, இன்ஸ்டாகிராமில் வளர்த்துது. போஸ்டர்ஸ், அதாவது எலெக்ஷன் பற்றி பேசுகிறவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூட இப்போ சொல்கிறது விஜய்க்கு மேக்ஸிமம் 20% இருக்கும், ஆனால் அது பெரிய ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கன்வெர்ட் ஆகுமானா இருக்காது. அது இந்த கட்சியோ இல்லை அந்த கட்சியோ பாதிக்கிற அளவு தான் இருக்கும். தனிப்பட்ட முறையிலே விஜய் திருச்சி கிழக்கில் லூஸ் பண்ணுவார், பெரம்பூரில் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்து தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசலைங்க, பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் டெய்லி டிவியில் பேசுகிறவங்க. இப்படி ட்ரெண்டிங் மாறுறதுனால நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தாவேக்கா ஒரு பெரிய சுனாமி அலைவீசியெல்லாம் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லைன்றது தெளிவாக இருக்குங்க. மேக்சிமம் ஒரு 20% வரும். ஏதோ ஒரு கட்சி, ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே அடி வாங்க போகுது, அது மட்டும் தெளிவாக இருக்குங்க. ஒருவேளை விஜய் கட்சி ஒன்று டிஎம்கேக்கோ இல்லை ஏடிஎம்கேக்கோ சப்போர்ட் கொடுக்கறதன் மூலம் ஆட்சியை விஜயும் பங்கு கொண்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஒரு பாசிபிலிட்டி.
ஏன்னா போஸ்ட் போல் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குங்க. என்ன தான் வந்து எதிர்த்தாலுமே ஆட்சின்னு வரும்போது யாருமே விட்டு கொடுக்க தயங்க மாட்டாங்க. விஜய் வந்து வெளியிலேருந்து நாங்கள் சப்போர்ட் தரோன்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் கட்சியில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையிலேருந்து அமைச்சரை பட்டியல் ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. அந்த அமைச்சரை பட்டியல் பார்த்த ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி நிர்மல்குமார், அதாவது தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்துருந்தாருங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 4ஆம் தேதி அன்றைக்கி ஆஸ்திரேலியா போகிறாருன்னு வேறு மீடியாவில் போட்டாங்க. ஆனால் விஜய் வந்து அங்கே மாதிரி போகல, ஆஸ்திரேலியாவுக்கு போகலன்ட்டு நிர்மல்குமார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. போஸ்ட் போல் சினாரியோவில் விஜய் வந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு டெபுட்டி சிஎம்மாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆந்திர பிரதேஷில் பவன் கல்யாண் அப்படி தான் பண்ணார். அதே மாதிரி விஜய் வந்து இவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, பேசாமல் வந்து ஒரு போஸ்ட் எடுத்து உள்ளே போய்ட்டு நம்ம இருக்கலான்ட்டு டெபுட்டி சிஎம்மாகவும் போகலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் தாவிக்கு ஆட்சி அமைப்பாங்களான்னா அதற்கான வாய்ப்புகள் குறைவு குறைவு குறைவு. இன்னும் 8 நாள் இருக்குங்க ரிசல்ட் வரத்துக்கு. ரிசல்ட் வந்த பிறகு எப்படி இருக்குது சிச்சுவேஷன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.